மறதி என்பது மனித குலத்தின் பெரும் வியாதி என்பதாலோ என்னவோ பருவமழை நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் சில முக்கியமான விடயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இன்று டெல்டா மாவட்டங்கள் உட்பட பல மாவட்ட விவசாயிகள் கண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரத்தத்தை வியர்வையாக சிந்தி பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் தண்ணீரில் மிதப்பதே அந்த கண்ணீருக்கு காரணம். இத்தகைய இக்கட்டான சூழலில்தான் நமக்கு புரட்சி தமிழர் செயல்படுத்திய குடிமராமத்து திட்டம் நினைவுக்கு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கோர தாண்டவமாடும் பருவமழை நமக்கு அதை நினைவூட்டுகிறது. அதிமுக ஆட்சியில் அறிமுகமான குடிமராமத்து பணி திட்டத்தை திமுக அரசு நிறுத்தியதோடு பருவமழைக்கு முன் வாய்க்கால்களை சுத்தம் செய்யாததன் காரணமாக விவசாயிகள் கடும் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். தீபாவளியில் பண்டிகை காலத்திலும் கண்ணீரை பரிசளித்த இந்த ஃபெயிலியர் மாடல் அரசு வரவிருக்கும் பொங்கலிலும் விவசாயிகளுக்கு கண்ணீரை இல்ல அவர்களின் கண்ணையே பிடுங்கி அவர்களுக்கு பரிசாக கொடுத்துவிடும் போல வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் குறித்து முன்னரே எச்சரிக்கை விடுக்கப்பட்டு ஸ்டாலின் மற்றும் அவரது அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்காமல் புகைப்பட நிகழ்ச்சிகளில் ஆர்வம் காட்டினர். அதன் விளைவாக நாகை மாவட்டத்தில் 1.62 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்களில் 80,000 ஏக்கர் அளவு நீரில் மூழ்கியது. கடலூரில் 1000 ஏக்கர், மயிலாடுதுறையில் 22,000 ஏக்கர் எனவும், புதுக்கோட்டையில் 50 ஏக்கர் எனவும், தஞ்சையில் 200 ஏக்கர் எனவும், திருவாரூரில் 10,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் எனவும் பரவலாக சேதம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தென் தமிழகத்தையும் விட்டு வைக்காத பருவமழையின் தாக்கத்தால் தென்காசியில் 10 நாட்களாக வயலில் நீர் தேங்கி பயிர்கள் அழுகி இருக்கிறது. தூத்துக்குடியில் 50,000 ஏக்கர் வாழை மற்றும் பப்பாளி நடவுகள் நாசமடைந்துள்ளன. டெல்டா மாவட்டங்களில் மொத்தம் 10 லட்சம் ஏக்கரில் சாகுபடி நடந்து கொண்டிருக்க டித்வா புயல் காரணமாக 1,25,000 ஏக்கர் அளவிலான வயல்கள் மூழ்கி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? குடிமராமத்து என்கின்ற அற்புதமான ஒரு திட்டத்தை கைவிட்டதன் எதிரொலிதான். ஏன், இப்போது ஸ்டாலின் அரசு நினைத்தால் கூட இதை உடனே சீர் செய்யலாம். போர்க்கால அடிப்படையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இயந்திரங்களை அனுப்பினால் போதும், பயிர்களை நன்கு காப்பாற்றலாம். ஆனால் இந்த மழை வெள்ளத்தில் எப்படியெல்லாம் போட்டோஷூட் நடத்தலாம் என்றுதான் ஸ்டாலின் யோசித்துக் கொண்டிருக்கிறார் போல. ஒரு விவசாயியாக விவசாயிகளின் வேதனைகளை உணர்ந்து இத்திட்டத்தினை புரட்சி தமிழர் அறிமுகப்படுத்தினார். பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாத பல நீர்நிலைகளை தூர்வாரியதுடன் கால்வாய்களை சீரமைத்தார். அவர் காட்டிய வழியை இந்த விடியாத திமுக அரசு பின்பற்றி இருந்தால் இத்தகைய அவலம் ஏற்பட்டிருக்குமா? ஏற்பட்டிருக்காது. இனி வரும் காலங்களில் விவசாயிகளை காப்பாற்ற குடிமராமத்து நாயகரை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதே ஒரே வழி. இயற்கை சீற்றம் என நீலிக்கண்ணீர் வடிக்காமல் இயற்கை சீற்றத்தை மதியால் வெல்லும் இரும்பு தேசத்து கரும்பு மனிதரை தமிழக மக்கள் இன்று எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். விவசாயிகளின் கண்ணீர் இந்த விடியா திமுக அரசை வீழ்த்தும்.